இந்த அரசு புதுசா வந்ததுனால, பல பேர அழுக விட்டுருக்கிறாரு விஜய். அழுக விட்டா கதறி அழுகுறாங்க. என்ன செய்றதுன்னே தெரியாம துடிக்கிறாங்க. இப்ப இதில பார்த்தீங்க அப்டின்னா, சீமான் அவர்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும். எப்டின்னா சீமான் பண்ற வருத்தங்கள், அவர் அழுகலாம், அவர் வந்து வேதனைப்படலாம், கோவப்படலாம், பேசலாம். ஏன் அப்டின்னா, அவருக்கு அதுக்கு உரிமை கடுமையா இருக்கு. 200% இருக்கு. ஆனா, ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அந்த நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, உழைத்து கிட்டத்தட்ட தன்னுடைய பாதி வாக்குகளை இழந்திருக்காங்க இந்த தேர்தல்ல. அப்ப நியாயமான ஒரு சண்டை போட்டு, நியாயமா ஒரு தேர்வு எழுதி தோற்கும்போது அந்த வேதனை இருக்கும். அத நான் உணர முடியுது. சரியா? இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் திருச்சியில போய் பேசின ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எடுத்து பேசியிருக்கிறாரு. அத நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஏன்னா சீமான் அவர்கள் இதை ரெகுலரா செய்றாரு. போன எலெக்ஷன்ல ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை எதிர்க்காம அவர் பாட்டுக்கு தாவேகாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. தாவேகா பிகம் ஆளுங்கட்சியா மாறிடுச்சு. இப்ப அவருடைய ரொட்டீன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவேகாவை எதிர்க்கிறதா. இப்ப போய் திமுகவை எதிர்க்க முடியாது. ஸோ ஏன்டா நம்ம தாவேகா எதிர்த்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டயத்துல தாவேகாவே ஆளுங்கட்சியா வந்த பிறகு வேற வழி இல்லாம ஸோ சீமானுடைய அரசியல் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, விஜயை எதிர்க்கிறது தான் அரசியல். அதை நீங்கள் பார்க்கலாம், சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா திருச்சியில் வந்து நன்றி சொல்கிறதுக்காக விஜய் போகிறாரு. அது நன்றி சொல்கிறதுக்கு போகிறாரா இல்லை அந்த இடத்துல திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வைப்பதுக்கு கேம்பெயினுக்கு போகிறாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு விஜய். ஒவ்வொன்றா என்னை வந்து கவர்ச்சி மூலம் வந்துட்டேங்கிறாங்க, எனக்கு அசிங்கமாக வாயில் வருது அப்படின்னு. இந்த பக்கம் வந்து சீமான் அவர்கள், ஆமாம் சரி கவர்ச்சியாக வரல, ஒரு ரீசன் சொல்லு, நீ வந்ததுக்கு என்ன சிஎம் அவர்களே சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு இவர் பேசுறாரு. இந்த மாதிரி வரிசையா வந்து பாத்தீங்கன்னா கொட்டி தள்ளுறாரு சீமா, திட்டுற கண்ணா அப்படின்னு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களை எப்படி திட்டினாரோ சீமா, இப்போ வந்து விஜய் அவர்களை கடுமையா எதிர்த்து பேசுறாரு. பிகாஸ் ஏன்னா அதுதான் இப்போ களமாயிருச்சு. இப்போ அரசியல் அவர் இருக்கணும் அப்படின்னா விஜய் எதிர்த்து ஆகணும். விளையாட்டுத்தனமா விஜய் திட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது உண்மையாகி போயிடுச்சு இல்லையா? இது ஓகே, இதை நான் வந்து ஒத்துக்க முடியும். இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, கோபங்கள், திட்டுதெல்லாம் ஓகே தான். இதுக்கு இன்னொரு ஆளுடைய இது பேச்சுனா இது ஆச்சரியமா இருக்கு. யாருன்னா புரட்சி தளபதி, புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் அழுகிறாருங்க மேடையில். குளத்தூரில் நம்ம தலைவரை தோக்கடிச்சிட்டீங்க, ஏற்றுக்க முடியாது. நான் சொன்னீங்கன்னா பழைய கதையாச்சப்பா, 1 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவங்க செட்டில் ஆகி அவங்களே ஜாலியாக இருக்கிறாங்க. இவர் என்ன இன்னைக்கு வந்து மேடையில் அழுதுகிட்டு இருக்கிறாரு? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே சந்தேகம் என்னென்னா, சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கிறவர். அவரே சொல்லுவார், நான் வந்து ரொம்ப சுகவாசியாக இருக்கிறேன், நான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டேன், எந்த இதுலேயும் போய் எதுவும் புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே வாழ்ந்துட்டு ஜாலியாக போகிற ஆள் தான் அப்படின்னு சொன்னவர் எதுக்கு மேடை வந்து அழுகணும்? உண்மையிலேயே அவர் அவ்வளோ பெரிய வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சப்போர்ட்டரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து அவங்க டாக்டர் வித்யா இருக்காங்க நினைக்கிறேன், வித்யா சத்யராஜ், அவங்களுக்கு ஏதோ மேயர் பொசிஷனுக்காக ஒர்க் பண்ணதாகவும் இவர் முழுநேர அரசியல் ஈடுபடலாம்னு நினச்சிட்டு இருந்தார். கேட்டால் அந்த நேரத்தில் அவங்க கோட்டையை அழிஞ்சு போன பிறகு அழுக ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏப்பா நீ அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் முன்னாடியே கொடுத்துருக்கணும். சரி அப்போ அப்படி இல்லைன்னா உனக்கு தான் சத்யராஜ் விஜய் காம்பினேஷன் படம் நிறைய நடிச்சிருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் இருக்குது, மற்றவங்க மாதிரி டக்குன்னு கட்சி தாவிட்டு போய் அங்கே பண்ணலாம். அதில் நான் பார்க்க மாட்டேன், உண்மையிலேயே நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல, அதுக்காக ஏன் அழுகிறீங்க? அழுகிறாரு லிட்டரலாக. என்னால் நம்பவே முடியல. வேற யார் அழுதுனா கூட ஒத்துக்குவேன், ஆனால் சத்யராஜ் எழுதுறதை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. அவர் வந்து ஒரு வீரத்தமிழன், புரட்சி தமிழன் இருந்தார். அவ்வளோ அழகு தேவை கிடையாது சத்யராஜ் அவர்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருந்து அந்த ஹிடன் அஜெண்டா நடக்காமல் போச்சுன்னா, அது பர்சனல் அஜெண்டா இருந்துச்சுன்னா, அதனால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அழுக தேவையில்லை. நீங்கள் வந்து எப்படி சீமான் அவர்கள் வந்து எதிர்த்து பேசுகிறாரோ நீங்கள் எதிர்த்து பேசுங்க விஜய் அவர்களை, சரியா? அதுக்கு அழுக தேவையில்லை. இது ஒன்று. எனக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அப்பா அதுதான் இருக்கிறதுலே காமெடி. இந்த ஒரு வாரம் நான் வந்து பிஸியாக இருந்தேன். அப்போ ஒரே ஒரு மீம்ஸ், ஒரு ஃபோட்டோ மட்டும் என்னால் ஜீரணிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக சில வீடியோஸ் பார்த்தேன், ஜீரணிக்கவே முடியல. என்ன அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சது ஜென்சி கேங்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ட்ரோல்ஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இயக்கத்தை வந்து நம்ம ஜென்சிகளை வச்சு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்சி பசங்களை வந்து திராவிட கழகத்தில் உள்ள கொண்டு வந்து, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கொண்டு வந்து பேச விடுறாங்க. என்னென்னமோ பேசுகிறாங்கப்பா.
நாங்கள் கொத்தடிமை தான், நாங்கள் கொத்தூஸ், நாங்கள் 200 வாங்குற ஓபிஸ் தான். என்னங்க இது? யாருடா சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு? ஸோ விஜய் ஜெயிச்சதற்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏன் தெரியாம பிச்சுக்கிறாங்க. பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜென்சியெல்லாம் கொண்டு வந்தது பைத்தியக்காரத்தனமான ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு அடுத்து ஒரு மீம்ஸ் நான் பார்த்தேங்க. அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கெட்டப் வச்சிருக்காங்க. ஜென்சி மாதிரி கெட்டப் வச்சுட்டு, ஜென்சியை நோக்கி திராவிட கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ். வாய்ப்பே இல்லைங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய வெற்றி வந்துட்டு எப்படி புரட்டி போட்டிருக்கு தமிழ்நாட்ட. அது பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறவரு வந்து 50 வருடம், 60 வருடம் அரசியல் இருந்தவர். எங்களுக்கு நாங்க பார்க்காத தோல்வியா, நாங்க பார்க்காத வெற்றியான்னு சொல்லி உதயநிதிலாம் வந்து பேசலாம். ஆனா செயல்பாடு அப்படி இல்ல. தடுமாறுறாங்க. ஸோ நெட் பார்த்தீங்க அப்படின்னா, 1000 விமர்சனம் வைக்கலாம். ஆனா விஜய் அவர்களுடைய வெற்றி வந்து தமிழ்நாட்டை உலுக்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே வந்து மத்தவங்கள மண்டைய பிச்சுக்க வச்சுக்கிறாரு. அவர் வளர்ந்து போய்க்கிட்டே இருக்கிறாரு. உச்சத்துக்கு போய்க்கிட்டே இருக்கிறாரு.